3ஆம் எண்ல பிறந்தவங்க குபேர வாசல திறக்கிறதுக்காக, பணவரவ அதிகரிக்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது? இவங்களுக்கான குறியீடுகள், என்ன தொழில் செய்யலாம்? இது பத்தியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. 3, 12, 21, 30 இது வந்து குருவோட ஆதிக்கம். குருனாலே நமக்கு தெரியும். அது வந்து நம்ம வாத்தியார், டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. டீச்சருங்கிறவங்க ஏணிப்படி மாரி. அதே இடத்துல தான் இருப்பாங்க. அவங்கள யூஸ் பண்ணி எல்லாரும் யூஸ் பண்ணி மேல போய்க்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. இது குருவோட தன்மையுடையது. குருங்கிறது எல்லாத்தையுமே சீர்திருத்துற தன்மை உடையது. எதுவுமே வந்து கெடுக்காது. குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லக்கூடியது. குருவோட பார்வை கிடைச்சதுனாலே, அவங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி, இந்த டீச்சருக்கு முன்னாடி பிள்ளைங்கலாம் கொஞ்சம் பயந்த மாரி சுபாவமா நடிக்குது பார்த்தீங்களா? அதான் குரு பார்வைன்னு சொல்லக்கூடியது. இந்த 3ஆம் நம்பர்ல பிறக்கிற குழந்தைகளெல்லாம் 3ஆம் நம்பர்ல பிறந்தாச்சுனாலே, ரொம்ப வந்து ரொம்ப சோதனைகள் அதிகம்னு அர்த்தம். குழந்தை பருவத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, நிறைய சோதனைகள சந்திப்பாங்க. எப்படி சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, 3 எண் குழந்தைகள் பொறந்தாச்சுனாலே, முதல்ல வந்து அந்த குடும்பத்தில நீங்க கவனமா பார்த்தீங்கன்னாக்க, இந்த நிகழ்ச்சிய பார்க்குறவங்க எல்லாருக்குமே சொல்றேன். 3ஆம் நம்பர்ல ஒரு குழந்தை பொறந்துருச்சுனாலே, அந்த குழந்தையினுடைய அந்த குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாகும்.